ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிரான போர் இன்னும் முடிவு பெறாததால் மக்கள் கவனமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40 மில்லியனுக்கும் அதிகமாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவுத் தொகை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிரான போர் இன்னும் முடிவு பெறாததால் மக்கள் கவனமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்களிடையே நேற்று பேசிய அவர், கோவிட் தொற்று கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். கோவிட் தொற்று தொடங்கி 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் முழு முடக்கத்திலிருந்து படிப்படியாக இன்று கட்டுப்பாடுகள் விலக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கு மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாக குறிப்பிட்டார். பொருளாதார நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கும் இந்த சமயத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தொடங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றார். தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணி இறுதி நிலையில் உள்ளதாகவும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தடுப்பு மருந்து செலுத்தப்படுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நோய் கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை வழங்கிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். உலகின் பிற நாடுகளோடு ஒப்பிடுகையில் இந்தியாவில் சிகிச்சையிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்று குறிப்பிட்டார். இந்தியாவில் 90 லட்சத்திற்கும் அதிகமான படுக்கைகள் கோவிட் தொற்று சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 12,000 தனிமைப்படுத்தும் மையங்கள் செயல்பட்டதாகவும் 2,000 கோவிட் ஆய்வுக்கூடங்கள் செயல்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தடுப்பு மருந்து அனைவருக்கும் கிடைக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். ஊடகங்கள் தொற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40 மில்லியனுக்கும் அதிகமாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. கோவிட் தொற்று மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் 184 நாடுகள் இணைந்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் திரு டெட்ரோஸ் அதனாம் கெப்ரியேசஸ் கூறியுள்ளார். ஜெனீவாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் கோவிட் தொற்று தடுப்பு மருந்து சரிபங்காக விநியோகிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், கடந்த 10 மாதங்களில் எந்த இடத்திலும் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகம் கண்காணிக்கப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 7 நாட்களில் 1 மில்லியன் பேரில் 310 பேருக்கு தொற்று ஏற்பட்டதாக திரு பூஷன் தெரிவித்தார். உலகிலேயே அதிகபட்சமாக இந்தியாவில்தான் நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 67 லட்சத்திற்கும் அதிகமாகியிருப்பதாக அவர் தெரிவித்தார். 6 மாநிலங்களில் 64% பேர் பாதிக்கப்பட்டதாகவும் குணமாகி வருபவர்களின் எண்ணிக்கை 88.63% உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் 50% பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்றார். இந்தியாவில் 1 மில்லியன் பேரில் மிகவும் குறைவாக 83 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 9,61,00,000 பேருக்கு கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 5 மாதங்களில் நோய் எதிர்ப்பு அணுக்கள் குறைந்தால் மீண்டும் தொற்று ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக இந்த கூட்டத்தில் பேசிய இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகத்தின் தலைமை இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா தெரிவித்தார். எனவே நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவுத் தொகை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று தொடர்பான சூழலை அடுத்து தேர்தல் ஆணையம் அளித்த பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இதற்கான அறிவிக்கையை மத்திய சட்ட அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. இதனையடுத்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவுத் தொகை 70 லட்சம் ரூபாயிலிருந்து 77 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவிடும் தொகை 28 லட்சம் ரூபாயிலிருந்து 30,80,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு எதிராக தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆயுஷ் அமைச்சக செயலர் திரு வைத்யா ராஜேஷ் கொடேச்சா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆயுஷ் அமைச்சக உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் தேசிய ஆயுர்வேதா மற்றும் யோகா பயிற்சி தொடர்பான கையேடு வெளியிடப்பட்டது. பின்னர் பேசிய அவர், நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் ஆயுஷ் சுகாதார மையத்தின் மூலம் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இதில் போலியான நிறுவனங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் அங்கீகாரம் இல்லாத மையங்களில் மட்டும் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புற்றுநோய் சிகிச்சைக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நேற்று தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த விழாவில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். 805 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாநிலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்படும் மக்கள் பெரும்பாலும் மும்பை, சென்னை மற்றும் தில்லிக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும், இதுபோன்ற நிலையை தவிர்ப்பதற்கு 77 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் தமிழ்நாடு, கேரளா, காஷ்மீர், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உடனடியாக நெல் கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 8,54,000 விவசாயிகளிடமிருந்து 98 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குறைந்தபட்ச ஆதார விலை திட்டத்தின் கீழ் 18,880 மெட்ரிக் டன் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 2019-2020 ஆண்டில் கரீப் பருவத்தில் 80 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலங்களின் பரிந்துரையின் பேரில் கரீப் பருவத்தில் 42,46,000 மெட்ரிக் டன் தானியங்களும் எண்ணெய் வித்துக்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலிருந்து குறைந்தபட்ச ஆதார விலை திட்டத்தின் கீழ் இந்த கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாணவரும் ஊரகப் பகுதியில் உள்ள ஒரு மாணவரை தத்தெடுத்து கல்வி வழங்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி மையத்தில் ரசாயன பொறியியல் பிரிவை அவர் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். பொறியியல் கல்வி நுழைவுத் தேர்வான JEE தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைப்பதற்கு உதவிய தேசிய தொழில்நுட்ப கல்வி மையத்திற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் 1464 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2ஆம் கட்டமாக 94 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 1510 வேட்புமனுக்கள் செல்லத்தக்கதாக அறிவிக்கப்பட்டன. அவர்களில் 46 பேர் தங்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுக் கொண்டுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஜ்கஞ்ச் தொகுதியில் 27 பேர் களத்தில் உள்ளனர். இதனிடையே 78 தொகுதிகளில் 3வது மற்றும் கடைசி கட்டமாக நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வது நேற்றுடன் நிறைவடைந்தது. நாட்டின் 14 மாநிலங்களில் குடற்புழு தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசம், பீகார், மேகாலயா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இந்த நோய் குறைந்திருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்தது. 165 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு எதிரான போர் இன்னும் முடிவு பெறாததால் மக்கள் கவனமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40 மில்லியனுக்கும் அதிகமாகி உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவுத் தொகை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏஐஆர் நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.